அனைவருக்கும் வணக்கம். சின்மய அகாடமி ஃபார் சிவில் சர்வீசஸ்ல இருந்து நான் உங்க கமலேஷ் பேசுறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2A மெயின்ஸ் நடந்திருக்கு. அந்த மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய 200 கொஸ்டின்ல பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய கேள்விக்கான விடையை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார்ல இருக்கக்கூடியது எப்பப்போ என்னெல்லாம் உருவாக்கப்பட்டதுன்னு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 49ல உருவானது. கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 1 ஆப்ஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் பண்ணலாம். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அளவுக்கு நம்ம எலிமினேட் பண்ணி போடுறோமோ அவ்வளவு அளவுக்கு டைம் சேவ் பண்ணலாம். அப்போ ஏ ஆப்ஷன்ல இங்க 4 இருக்கு, இதை எலிமினேட் பண்ணிருங்க. அப்போ ஆப்ஷன் சி வராது. அதுக்கு எடுத்து பாருங்க. அடுத்து ஈஸியா இருக்கிறது சிப்காட், எல்லாருக்குமே தெரியக்கூடியது ஸ்டேட் இண்டஸ்ட்ரியஸ் ப்ரோமோட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. சிப்காட் 1971 எல்லாருக்குமே தெரியும். அப்ப கடைசி ஒன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன். லாஸ்ட்ல இருக்கிற 3 இங்க இருக்கு. அப்ப இதான் ஆன்சர் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பொறுத்துகையாக இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, 1 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது 2 கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிட்டிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உருவான வருஷம் 49. கடைசியா இருக்கக்கூடிய சிப்காட் உருவானது 1971. அதுக்கு அடுத்து சிவில் சப்ளைஸ் ப்ரொடக்ஷன் உருவானது 72. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உருவானது 65. அப்ப அழகா ஆன்சர் அப்ப டின்னு போட்டுடலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் இப்பொழுது சமீபத்தில் கேட்டிருக்காங்க. முழுவதும் கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம அழகா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல 6வது லெசன்ல காணப்படும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவரோட ஆர்டிகல் எல்லாத்தையும் கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் வந்து எந்த அடிப்படையில வருது, அப்ப என்ன கான்ஸ்டிடியூஷன் கீழே வருது, ஆர்டிகல் 309க்கு கீழே வருது. அப்ப இது ரொம்ப எளிமையான கேள்வி. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்கக்கூடியது என்ன புக்ல காணப்படுது? 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெசன் 6ல காணப்படும். பாக்ஸ்ல டேப்லர் காலம் போட்டு அழகா கொடுத்திருப்பாங்க. 309 என்ன, 10 என்ன, 11 என்ன, 12 என்னன்னு அழகா 15 அழகா கொடுத்திருப்பாங்க. அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் எதுல இருக்கு? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் 309ல காணப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அமெண்ட்மெண்டிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பண்ணும்போது மாநிலத்திடம் பாதிக்கு மேல் நம்ம ஒப்புதல் வாங்குவோம். அந்த ஒப்புதல் வாங்கக்கூடியதுல 4 கொடுத்துட்டு எது கரெக்ட் நம்மள கேக்குறாங்க. கேள்விய ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1 2 3 4 இந்த மாதிரி 4 வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்த்துட்டு நேரா லாஸ்ட் ஒனுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பாருங்க. ஆடிங் ஆஃப் எ நியூ பிரின்சிபல், புதுவிதமான பிரின்சிபல் ஆட் பண்ணக்கூடியதுக்கு பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ரெண்டாவது பாருங்க. அபாலிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையை நீக்குதல் யாருக்கு அதிகாரம் இருக்கு? அதுவும் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அப்ப அதுவும் வராது. அதுக்கு அடுத்து பாருங்க. Amendment is the power of the Supreme Court. Amendment is the power of Supreme Court and High Court. இது ரெண்டுத்துக்கும் மாநிலத்தின் பரிந்துரை ஒப்புதல் வேண்டும் பாதிக்கு மேல். அப்போ இது இருக்கு. Change in the power of state, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை மாற்றம் செய்தலுக்கு கட்டாயமா அந்த மாநிலத்திடம் நம்ம என்ன பண்ணணும்? கேள்விகளை கேட்கணும். அப்ப அந்த மாநிலத்திடம் ஒப்புதலும் கேட்போம். அப்ப இதுவும் இருக்கு. ஆழமான கேள்விகள். அப்போ இதுக்கான ஆன்சர் 3 4. முதல் 2ம் வராது. அடுத்த கேள்விக்கு போலாம் வாங்க. நம்ம ஜெனரலா இது வரைக்கும் பார்த்திருப்போம். ஜெனரலா பிரைம் மினிஸ்டர் அவங்களோட அமைச்சரவைன்னு பார்த்திருப்போம். ஆனா மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல அற்புதமா கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு கேபினட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கொஸ்டின் பேப்பர்ல முழுமையாக தமிழ்நாடு தான் இருக்கும். ஏன்னா குரூப் 2 and 2A அதிகமா குரூப் 1 முழுமையாக தமிழ்நாடுக்கு போக்கஸ் பண்றாங்க. தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் நீங்க என்ன பண்ண போதும்? படிச்சுக்கிட்டால் போதும். இந்த கேள்வியை பாருங்க. A member of தமிழ்நாடு கேபினட் want to resign. அப்போ ஒரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சரவை
முழுவதாக ராஜினாமா செய்யதா இருந்தா அதோட கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்கள்? இதான் கேள்வி. ஒரு தனிப்பட்ட அமைச்சர் ஏதாவது இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, இப்ப தனிப்பட்ட ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னா அவங்க ராஜினாமா கடிதத்தை அவையோட தலைவரிடம் கொடுப்பார்கள். அப்போ மொத்த கேபினெட் இருக்கக்கூடியது ஆளுநரிடம் காணப்படும். அப்போ ஒட்டுமொத்த கேபினெட்டே நம்ம ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிசைன் லெட்டர் எங்க தான் கொடுக்கணும்? கவர்னரிடம் கொடுக்கணும். அப்ப இதற்கு சரியான பதில் கவர்னர். அழகா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். இருக்கக்கூடிய கேபினெட்டை கலைக்கு தான் சிஎம் கிட்ட கொடுக்கணும். சிஎம் வராது, சிஎம் எல்லாம் சேர்த்துதான் ஒரு கேபினெட். கரெக்டா? அதுக்கடுத்து அவையோட தலைவர் வராது. ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால், தனிப்பட்ட அமைச்சராக இருந்தால் அவையோட தலைவர்கிட்ட கொடுக்கலாம். அப்ப இங்க வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, டு த பிரசிடென்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப யாருக்கு தான் கொடுக்கணும்? மாநிலமா இருக்கு ஆளுநரிடம். அதுவே மத்தியில இருந்ததுன்னா குடியரசுத் தலைவரிடம் என்ன பண்ணணும்? ஒப்படைக்க வேண்டும். ஒரே கேள்வியில அழகா நம்ம என்ன பண்ணுவோம்? 2-3 கேள்வியை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு என்விரான்மெண்டல் ட்ரிபியூனல் ஆக்ட் எப்ப வந்தது? இது அழகான கேள்வி. 1995 வந்தது. அப்போ சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு பேரிடர் நிகழ்வு நடந்தாலும் இந்த சட்டத்தின் மூலம் என்ன பண்ணலாம்? பாதுகாக்கப்படலாம். அவன் மெயினா இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இதன் மூலமாக தான் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நேஷனல், இந்த சட்டத்தை தான் என்ன ரீப்ளேஸ் பண்ணாங்க? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010. அப்ப 1995 போடப்பட்ட சட்டம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டது 2010 நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட். அப்ப சுற்றுச்சூழல் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு அசார்டர் சப்ஸ்டன்ஸ் மூலம் ஏதோ ஒரு பேரிடர் நடக்குது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அப்ப அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதுதான் இதோட நோக்கமானது. அப்ப சட்டம் வந்தது 95, இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது 2010. அழகா என்ன பண்ணுங்க? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு எடுத்து பாருங்க, என்னென்னலாம் நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது. இது ஒரு நல்ல கேள்வி. பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது 2 தெரிஞ்சதுன்னா போதும். நான் சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு 2 மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ண போதும்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கால்நடை நோய் தடுப்பு மருத்துவ நிறுவனம் எங்க காணப்படுது? இது ரொம்ப முக்கியம், மாதாவரத்துல காணப்படுது. அப்ப ஃபர்ஸ்டுக்கு. 2வது பாருங்க, கால்நடையில இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையம் எங்க காணப்படுது? காட்டுப்பாக்கம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 1, 2வதுக்கு 4 உங்களுக்கு தெரிஞ்சிட்டாவே அழகா ஆப்ஷன் என்ன பண்ணலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ஃபேமஸ். இது அடிக்கடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லயே காணப்படும், சயின்ஸ்ல காணப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கால்நடை டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எங்க காணப்படுகிறது? ராணிப்பேட். இது எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சுக்கொண்டு என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் அழகா எலிமினேட் பண்ணி போடலாம். அப்ப இதற்கான பதில் பி. அப்ப கேள்விகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எளிய முறையிலும் இருக்கு, ஆழமாகவும் இருக்கு, பொறுத்துகையில கரெக்டா மேட்ச் பண்ற முறை நம்மளுக்கு என்ன பண்ணப்படுகிறது? கேள்விகள் கேட்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, இது ஒரு மெயினான கொஸ்டின் சொல்ல முடியாது, ஒரு விதமான ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் சொல்லலாம். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபாவோட முக்கியமான செயல்பாடுகள் என்ன? இஸ் டு இம்ப்ளிமெண்ட் த லா. லாவை என்ன பண்ணும்? நடைமுறைப்படுத்துவது, நிறைவேற்றுவது. இதுதான் கேள்வி. லாவை நிறைவேற்றுவது. அப்போ ஆப்ஷனை பாருங்களேன், நெவர், எப்போதும் இல்லை, எப்போதும். அப்போ கேள்வியை பாருங்க, ஆப்ஷனை பாருங்க, எவ்வளவு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப ஆன்சர் எப்போதும். அப்போ இந்த கேள்வி நீங்க ரீசனிங்கா என்ன பண்ணலாம்? அணுகலாம். அப்ப ரீசனிங்கா இந்த கேள்வி நீங்க அணுகும் போது என்ன பண்ணோம்னா, லோக்சபால ஏதாவது உருவாகி ராஜ்யசபாக்கு வருது. அப்ப ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் சமமான அதிகாரம் காணப்படுது. அப்ப சமமான அதிகாரம் காணப்படும் போது சில இடத்துல ராஜ்யசபா வேண்டான்னு சொல்லுவாங்க, அந்த நிகழ்வும் ஏற்படும். அப்படிலாம் யோசிக்க கூடாது. அப்ப ஜஸ்ட் ஏதாவது சட்டம் வருது அப்படின்னா பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இது லாஜிக்கல் ரீசனா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கேள்வியை அப்ரோச் பண்ணலாம். ஏன் சார் இதை லாஜிக்கல் ரீசனா நம்ம அப்ரோச் பண்ண நீங்க சொல்றீங்கன்னா, இதற்கு மேல இருக்கக்கூடிய கேள்வி கீழே இருக்கக்கூடிய எல்லாம் ரீசனிங்கா இருக்கும். அப்ப கேள்விகள் அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் ஒண்ணு இருக்கு. புரியுதா? அப்போ மெயின் ஃபங்க்ஷன் என்ன? சட்டம் வந்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் மெயினான ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, the post of state commissioner of welfare of disability.
அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள். அப்ப அந்த ஆணையம் முதல்ல எப்ப உருவாச்சு, அந்த துறை எப்ப உருவாச்சு, இது எல்லாத்தையும் நம்மள என்ன பண்ண தெரியணும். முதல்ல அடிக்கல் நாட்டினது 1993. ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து நிரந்தரமாக 1994. அப்போ பழைய புக்கில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 92ல கொண்டு வந்து 94 இருக்கும், புது புக்ல 93 மாத்திருக்காங்க. அப்ப நீங்க 2 வருஷமும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த துறை எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 92 இல்ல 93, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாநில அளவு இருக்கக்கூடிய கொள்கையை கொண்டு போனது 94, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஆனா கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல மாநில ஆணையர் என்னக்கூடிய பதவி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1999 தான் உருவாக்கப்பட்டது. அப்ப துறையெல்லாம் உருவாக்கப்பட்டு அதற்கப்புறம் இந்த போஸ்ட் ஆஃப் ஸ்டேட் கமிஷனர் என்ன பண்ணப்பட்டது? உருவாக்கப்பட்டது. சார், இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல 41 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கே சார், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம படிக்கணுமா? சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம படிக்கணும். அப்போ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். அழகா நம்ம என்ன பண்ண போதும், அப்ரோச் பண்ணா போதும். அடுத்து பாருங்க, ஆர்டர் வைஸ் என்ன பண்ணோம்? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை வரிசை பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முதல் கட்டமா இருக்கக்கூடிய யாரு? கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர், அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் ஆபீசர், அதுக்கு அடுத்து கடைசியா யாரு? தாசில்தார். அப்ப அப்படியே ரேங்கிங் வைஸ் பண்ணீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4. நம்ம வரிசை பண்ணும்போது தேர்ட் ஒன் ஃபர்ஸ்டா, அப்ப தேர்டு, அப்புறம் 2வது, 4வது தாசில்தார், கடைசி ஃபர்ஸ்ட். இதை கூட நீங்க ஈஸியா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடலாம். எப்பவுமே ரேங்கிங் வைஸ் கேட்கறாங்க, அப்ப ஹையர்ல இருந்து லோயர் போறீங்க. இது அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றதுனால ஹையர் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டாப்பு. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 3வது இருக்கு. அப்படியே பாருங்க, 3 இங்க இருக்கு, அப்ப இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேட் பண்ணிருங்க. கடைசியா எப்பவுமே தாசில்தார் வருவாரு. உயர்ந்ததுல தாசில்தார் பாருங்க, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இதை எலிமினேட் பண்ணிருங்க. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம், 50% ஆஃப் சான்ஸ குறைச்சிக்கலாம். அப்போ இதுக்கு ஹையர் ரேங்க்ல இருந்து அழகா லோவர் ரேங்க் வரைக்கும் வந்திருக்காங்க. கரெக்டா பாத்துக்கோங்க, சரிங்களா? இதே கேள்வி நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட் எப்போ உருவாக்கப்பட்டது? வாரன் ஆன்ஸ்டிங். அப்ப இதே கேள்விகள் என்ன ஆகும்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரிப்பீட்டட் ஆகும். அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. காரணம் கூற்று. கொஸ்டின் பேப்பர்ல அதிகபட்சமாக மேட்ச் பொறுத்துக இருந்தது, காரணம் கூற்று இருந்தது. காரணத்தை பாருங்க. அண்டர் த கான்ஸ்டிடியூஷனல் சீஃப் மினிஸ்டர் ஹோல்டிங் த ஆபீஸ் டில் த பிளஷர் ஆஃப் த கவர்னர். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஆளுநர் நம்பிக்கை இருக்கும் வரை பதவியில் இருப்பார்கள். கரெக்ட். அப்போ பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் பொதுவாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜெனரலி 5 years வச்சிருக்கோம். ஜெனரலி 5 years நம்ம என்ன பண்ணிருக்கோம், கன்சிடர் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து பாருங்க, சிஎம் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். அப்ப அதுவும் கரெக்ட். இது அப்பாயின்மெண்ட்டை பத்தி சொல்லுது, இது பதவி காலத்தை பத்தி சொல்லுது, டேர்மை பத்தி சொல்லுது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். அது இதுக்கு என்ன பண்ணல, எக்ஸ்பிளனேஷனா கிடையாது. ரெண்டுமே கரெக்ட். ஆனா என்ன பண்ணல, கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் பண்ணல. அப்ப தெளிவா நீங்க பாத்துக்கணும். இருக்கக்கூடிய பொதுவா 5 ஆண்டு எந்த கட்சி அதிக தொகுதிகளை ஜெயிக்குதோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபரை தான் ஆளுநர் என்ன பண்ணுவாரு, அழைப்பிடுதல் விடுத்து ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப ரெண்டுமே கரெக்ட். ஆனா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. இது பேசிக் கொஸ்டின் தான், கூற்று காரணம்ல. அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் கொஸ்டின்ல எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை கரெக்டா நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. கேட்டிருக்க கேள்வி எது சரி, அப்ப நம்ம படிக்கக்கூடியதுல எது கரெக்டோ அதை மட்டும் போட்டா போதும். சரிங்களா? கேள்வி பாருங்க. பிபி மண்டல் வாஸ் த சேர்மன் ஆஃப் செகண்ட் பேக்வர்டு கிளாஸ். இங்கிலீஷ்ல செகண்ட்னு கொடுத்திருப்பான், ஆனா தமிழ்ல பாருங்க செகண்ட்ன்ற வார்த்தை மிஸ் ஆயிருக்கும் தமிழ் மீடியத்துல. சரியா? 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தோட தலைவர் அப்படின்ற வார்த்தை மிஸ் ஆயிருக்கும். இங்கிலீஷ்ல செகண்ட்னு கொடுத்திருப்பாங்க, தமிழ்ல அதை கொடுக்கல. இங்கிலீஷ் இஸ் ஏ ஃபைனல் வெர்ஷன். தமிழ்ல பிழைகள் இருந்தாலும் நீ ஆங்கிலத்தில் படிச்சுதான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்கிலீஷ்ல பாருங்க, which of the following statement are correct? பிபி மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது. சேர்மன் யாரு? 2வது கமிஷன் சேர்மன் யாரு? பிபி மண்டல்.
அப்ப இது கரெக்ட். சரியா? அப்ப ஆப்ஷன் பாரு டக்குன்னு வந்துடணும். எப்பவுமே ஸ்டேட்மெண்ட்டை கேட்டாங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் படி கடைசி ஸ்டேட்மெண்ட் படி அடிச்சு விட்டு போயிடணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாரு ஒண்ணு கரெக்ட் தெரிஞ்சு போச்சு. அப்ப ஒண்ணு இங்க இருக்கு, ஒண்ணு இங்க இருக்கு. அப்ப இது ரெண்டு அடிச்சிருக்கு. அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சர். அப்ப இதுல பாருங்க ரெண்டாவது, மூணாவது படிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப மூணாவது ஆட்டோமேட்டிக்கா தப்பு. அப்ப மூணாவது ஆட்டோமேட்டிக்கா தப்பு, அதை விட்டு படிக்காத. ரெண்டாவதுக்கு வாங்க. கமிஷன் சப்மிட் த ரிப்போர்ட் இன் 1982. 1982 கிடையாது, தப்பு. அவங்க உருவான வருஷமே 78. ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. உடனே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இறுதியாக தான் விபி சிங் அரசாங்கம் 1990 ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ இது தப்பு. அப்ப அழகா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். டைம் சேவ் பண்ணணும். புரியுதா? அப்ப எது கரெக்ட்னு கேக்குறாங்க. செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோட சேர்மன் பிபி மண்டல், அது மட்டும் தான் கரெக்ட். வாங்க அடுத்த கேள்வி போலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நல்ல கேள்விப்பா. தாசில்தார் என்ற வார்த்தை முகலாயர் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. கரெக்டா? ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஏரியால இருந்து மீனிங் அதற்கு கரெக்ட். அப்ப கூற்று கரெக்ட். காரணம் பாருங்க, தாசில்தார் வாஸ் ரீநேம்ட் as தாலுக், தாசில்தார் வாஸ் கால்ட் as தாலுக் ஆபீசர். அப்ப அதுவும் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அப்போ இது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்ப தாசில்தார் அப்படின்னா என்னது? வருமானத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய, இந்த பகுதியில வருமானத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர். அப்போ முகலாயர் காலகட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? முகலாயர் காலகட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். புரியுதா? ரெண்டுமே கரெக்ட். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அப்போ தாலுக் ஆபீசர்னு அவர் அழைக்கப்படுகிறார். இதுவும் கரெக்ட். தாலுக் இதுவும் கரெக்ட். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி பாருங்க. ஆர்டிகல் எப்பவுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆர்டிகலை கேட்பாங்க. ஆர்டிகல் சட்டப்பிரிவு 178. 178 என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில் இருக்கக்கூடிய சபாநாயகரும் துணை சபாநாயகரை பற்றி கூறுகிறது. அப்ப ஆர்டிகல் 180 என்ன சார் சொல்லுதுன்னா, பவர் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் டு பெர்ஃபார்ம் த டியூட்டி ஆஃப் ஸ்பீக்கர். அப்போ 178 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளோட ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர். அதே 180 அதே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் இருக்கக்கூடிய துணை சபாநாயகருக்கான அதிகாரம் எப்போ? சபாநாயகர்கள் செயல்படும் போது. அப்ப அது அடுத்து 182 என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கவுன்சில்ல சேர்மேனும் டெபுட்டி சேர்மனும் வரும். அதே 184 என்னன்னா, அதே பவர் ஆஃப் டெபுட்டி சேர்மன் டு பெர்ஃபார்ம் த டியூட்டி ஆஃப் சேர்மன். அப்போ முதல் ரெண்டு கொடுத்திருக்க கூடியது என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளோடது. அடுத்து ரெண்டு கொடுத்திருக்கிறது என்னன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடது. புரியுதா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்போ எப்படி எங்க லோக்சபா ராஜ்யசபான்னு காணப்படுதோ அந்த மாதிரி எங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு காணப்படும். அப்போ ராஜ்யசபா, லோக்சபா நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதோட ஆர்டிக்கல் உங்களுக்கு அழகா புரியுற வாக்காட்டுல எழுதுறேன் பாருங்க. சில பேர் 89 ஆட் பண்ணுவாங்க, சில பேர் 90 ஆட் பண்ணி போடுவாங்க. நம்ம ஜெனரலா அழகா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏஆர்டின்னு ஆர்டிக்கல். சரிங்களா? ஆர்டிக்கல் 89, 90, 91, 92. அப்போ 89 என்னன்னா சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலியிடம், பணி, ரிசைன், ரிமூவல் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய 90. 91 என்னன்னா அதே டெபுட்டி சேர்மன் சேர்மனா செயல்பட்டா என்ன அவருக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ 92 என்னன்னா அவர் மேல தீர்மானம், ரிமூவல் தீர்மானம் இருக்கும் போது அவர் தலைமை தாங்க முடியாது. இதுதான் 4. இதேதான் அப்படிங்க லோக்சபாக்கு வரும். 93, 94, 95, 96. அப்படியே இந்த சைடு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் என்ன வரும்? அசம்பிளுக்கு உங்களுக்கு என்ன வரும்? அழகா என்ன ஆகும்? அப்படியே மூவ் ஆன் ஆகும். அப்ப இங்க 178, 179, 180, 181. அப்படியே இந்த சைடு வந்தா 182, 183, 184, 185. நல்லா பாத்துக்கோங்க. ராஜ்யசபாக்கு என்ன இருக்கோ அது அப்படியே இங்க அசம்பிளுக்கு இருக்கும். அப்ப அப்படியே இங்க லோக்சபாக்கு என்ன இருக்கோ அது அப்படியே கவுன்சிலுக்கு இருக்கும். சார் எப்படி சார் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஆர்டிகல் 89 எடுத்துக்கோ.
அதுல 11 கழிச்சிரு, 11 கழிச்சிரு, முன்னாடி 1 போட்டுக்கோ. போட்டா அப்படியே உனக்கு என்ன ஆயிடும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்ட பேரவையில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் வந்துடும். இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி. இங்க ராஜ்யசபா வந்தா இங்க அசம்பிள் வரும், இங்க மக்களவை வந்ததுன்னா இங்க கவுன்சில் வரும். இது மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். கரெக்டா என்ன பண்ணுங்க, இந்த ஆர்டிகல் அழகா எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி இங்க பாருங்க. காரணம் கூற்று. ரிலிஜினல் இன்ஸ்டிடியூட் என்ன பண்றாங்க, ப்ரொவைடிங் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ப்ரொவைடிங் பை ஸ்டேட் ஃபண்ட். அப்போ ஸ்டேட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தானே? அப்போ என்ன பண்ண முடியாது, படுத்த முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு. புரியுதா? அப்போ ஸ்டேட் ஃபண்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் மதத்தை என்ன பண்ணலாம், செயல்படுத்தலாம்ன்ற மாதிரி மீனிங் அதுக்கு. அப்போ அது கிடையாது. அப்ப அப்படியே காரணம் பாருங்க. காரணம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட் என்ன பண்ணும், நியூட்ரலா இருக்கணும். இதுல மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் வரும்போது ஸ்டேட் என்னவா இருக்கணும், இதுல நியூட்ரலா காணப்படணும். அப்ப இது கரெக்ட். அப்போ ஒரு அரசாங்கம் எந்த ஒரு மதத்திடமும் எந்த ஒரு வரியும் வாங்கக்கூடாது, எந்த ஒரு மதத்திடமும் இன்ஸ்டிடியூட் மேக் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, ரன் பண்ணக்கூடாது. ஸ்டேட் எல்லா விஷயத்திலும் நியூட்ரலா தான் இருக்கணும். அதனால கூற்று என்னாச்சு, தவறு, காரணம் சரி. அப்போ மேக்சிமம் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எதனா ஒண்ணு கரெக்ட், எதனா ஒண்ணு தப்பு, அந்த மாதிரி அதிகபட்சமா வர வாய்ப்பு இருக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். பிலிமினரி வேற, மெயின்ஸ் வேற. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. குவாசி ஃபெடரல் அரைகுறை கூட்டாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் சொன்னாரு, எது கரெக்ட் 4 கொடுத்து கேட்பாங்கப்பா. சரியா? கேசி இது கரெக்ட். அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கிரான்வில் ஆன்ஸ்டீன், இது ரெண்டும் கரெக்ட். புரியுதா? இது ரெண்டுமே கரெக்ட். அப்போ 1ம் 3ம் கரெக்ட். என்னென்ன ஸ்காலர் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு சொல்லி அழகா நம்ம ஸ்டாண்டர்டான புக்ஸ்ல போட்டிருப்பாங்க. அழகா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்ணா போதும், அதை அழகா எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். இதே விஷயத்த நம்ம அகாடமி புக்லயும் போட்டிருக்கோம். அப்ப அழகா என்ன பண்ண போதும், அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். இந்த மாதிரி கம்பல்சரி குரூப் 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, என்ன வரும், கம்பல்சரி கொஸ்டின் உண்டு. பெரிய கோட் கொடுத்துட்டு இது யார் சொன்னான்ற கேள்வி கம்பல்சரி உண்டு. அப்ப அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்ல அவசர சட்டம். அவசர சட்டம் மாநிலத்துல ஆளுநர் பண்ணக்கூடியது என்ன சட்டப்பிரிவு, என்ன விதி? அப்ப 213. அப்ப ஆர்டினன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாநிலத்துல சில மாநிலத்துல 6 மாநிலத்துல 2 இருக்கு. சரியா? மிச்சம் இருக்கக்கூடிய மாநிலத்துல இது ஒரே ஒரு தான் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்ப சில மாநிலத்துல 6 மாநிலத்துல 2 இருக்குன்னு சொல்லிட்டேன். சரியா? நான் ஜெனரலா 2 எடுத்திருக்கேன். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் அசம்பிளும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சட்டம் உருவாக வேண்டும் என்றால் இங்க பாருங்க, ஒரு சட்டம் நம்ம நாட்டுல மாநிலத்தை மட்டும் பாக்குறோம், மத்தியில பார்க்கல, மாநிலம் மட்டும். மாநிலத்துல ஒரு சட்டம் உருவாக வேண்டும் என்றால் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள பாஸ் ஆகணும். பில்லுனா மசோதா. அந்த பில்லுக்கு இன்னொரு அவை இருந்ததுன்னா அங்கேயும் போகும் பில்லு. ஆனா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அவைக்கு தான் எப்பவுமே அதிகாரம் இருக்கு, இந்த அவைக்கு எப்பவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து நேரா கவர்னருக்கு போயிடும், ஆளுநருக்கு. ஆளுநர் சைன் பண்ணாருன்னா என்னவா மாறிடும், சட்டமா மாறிடும். அவை இல்லாத பட்சத்தில் ஆளுநர் தானாக முன்வந்து மாநிலத்தில் சட்டத்தை ஏற்றலாம். அந்த சட்டமே அவசர சட்டம் என அழைக்கப்படுகிறது. அந்த சட்டமே அவசர சட்டம் என அழைக்கப்படுகிறது. அதுக்கு ஆர்டிக்கல் 213. இந்த அவர் உருவாக்கக்கூடிய அவசர சட்டத்திற்கு எவ்வளவு காலம் சார், பதவி காலம் எவ்வளவுனா 6 மாதம் பிளஸ் 6 வாரம். 6 மாசம் வரைக்கும் செயல்படும். இந்த 6 வாரம் என்னன்னா அதுக்குள்ள அவை கூடிரும். ஆளுநர் கொண்டு வந்தது வேணுமா வேணாமான்னு டிஸ்கஷன் அவைல பண்ண அந்த 6 வாரம். அப்ப கவர்னர் பண்ணக்கூடிய ஆர்டினன்ஸ் 213. அதே பிரசிடென்ட் பண்ணக்கூடிய ஆர்டினன்ஸ், குடியரசுத் தலைவர் பண்ணக்கூடிய ஆர்டினன்ஸ் வந்ததுன்னா ஆர்டிக்கல் இதான் ரொம்ப ஈஸி 123. அவ பிரசிடென்ட் வந்தா 123, கவர்னர் வந்தா அப்படியே இந்த 2 முன்னாடி போட்டுக்கோ. 2 முன்னாடி போட்டுட்டு 213 நம்ம என்ன பண்ணோம் போட்டா போதும்.
அவசர சட்டம்னா இதுதான், ஆளுநர் பண்றது இது, பிரசிடென்ட் பண்றது இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்றதுல 3 கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. பிரசிடென்ட் கிடையாது. எந்த கட்சி மாநிலத்துல அதிக தொகுதி ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபரை ஆளுநர் வழி நடத்த சொல்லுவார். அப்ப என்னது இது, கவர்னர். அப்ப கவர்னர் என்ன பண்ணுவாரு, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆப்ஷனை பார், கடகடன்னு அடிச்சு விடு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அப்ப இது வராது. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, அப்ப இது வராது. இது ரெண்டுத்துலயும் 3ன்ற பாயிண்ட் காமனா இருக்கு. அப்ப அதை பார்க்க தேவையில்லை, அது கரெக்ட் தான். போ, ரெண்டாவது மட்டும் பிடிச்சா நீ போதும். A member who is not a member of the state legislature may be appointed as a CM. அப்போ அவையிலே இல்லாத ஒரு நபர் முதலமைச்சரா ஆக முடியுமா? முடியும். இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபுல்லா கட்சியில ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே ஆளுநர் என்ன பண்றாரு, ஆட்சி அமைக்க சொல்றார். அப்ப எல்லா அமைச்சர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த நபரை நாங்க முதலமைச்சர் ஆக்குறோம். ஏன் அவரை நாங்க முதலமைச்சர் ஆக்குறோம்னா, அவரு நம்ம நாட்டுல பெரிய இடத்துல இருக்காரு. நம்ம தமிழ்நாடு, சும்மா உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், தமிழ்நாடு நேஷனல் லெவலையோ இன்டர்நேஷனல் லெவலையோ உயர்த்திட்டாரு. அதனால அவரு முதலமைச்சரா இருந்தா அவரோட வழிகாட்டில நாங்கெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அப்படி இருக்கலாம். அப்ப அமைச்சர் அல்லாத ஒரு நபரும் முதலமைச்சர் ஆக முடியும். அவருக்கு 6 மாசம் கால அவகாசம் வழங்கப்படும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு அவைக்குள்ள என்ன பண்ணிடணும், நுழைஞ்சிடணும். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாநிலத்துல 2 இருக்கு இல்லையா? அப்ப ஏதாவது ஒரு அவை. அப்ப நீங்க கேட்கலாம், சார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவுன்சில்ல கூட சிஎம் தேர்ந்தெடுக்கலாமா? எடுக்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளா இருந்தா எம்எல்ஏ, கவுன்சிலர் இருந்தா எம்எல்சி எடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப 2வது கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னது, 2 மற்றும் 3. ஆன்சர் 2 மற்றும் 3. அடுத்த கேள்வி பாருங்க, எது கரெக்ட்னு கேக்குறாங்க. எது கரெக்ட்? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 to 18 கரெக்ட். 10th ஸ்கூல் புக்ல அழகா பாக்ஸ்ல இருக்கும். 10th ஸ்கூல் புக்ல சிவிக்ஸ் பாடத்துல லெசன் 1ல பாக்ஸ் கொஸ்டின். ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 25ல இருந்து 28. அப்ப இது தப்பு. ரைட் டு ஃப்ரீடம் என்னது, இந்த சைடுல எழுதுற பாருங்க, ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரை. அதான் கரெக்டான பதில். அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. அப்ப அது கரெக்ட். இது கரெக்ட், இது கரெக்ட். அப்ப பாருங்க, கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் 25ல இருந்து 26 இருக்கு. அது தப்பு. அப்போ 29ல 30. புரியுதா? அப்போ 1ம் 3ம் கரெக்ட், 2ம் 4ம் தப்பு. அது கரெக்டான விடை எழுதியிருக்கேன். என்ன ஆர்டிகல்ன்றது எழுதியிருக்கேன். புரியுதா? அப்ப இதற்கு கரெக்டான பதில் 1, 2, 3. அடுத்து வருங்க, 84வது கேள்வி பாருங்க. இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி சட்டமன்றத்தில் ஒரு பகுதியாக இல்லாதது எது? எந்த பகுதி கிடையாதுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்திய அரசு சட்டம் 1935ல கவர்னர் ஜெனரல் அது இருந்தது, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அது இருந்தது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் அது இருந்தது. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் தான் கிடையாது, பொறுப்புள்ள அரசாங்கம் அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த சட்டம் ரொம்ப 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 முக்கியமான சட்டம். 35 சட்டம் ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பில் அதிகமான விதிகள் இருந்து எடுக்கப்பட்டது. நெருக்கடி விதிகள் இங்க இருந்து எடுக்கப்பட்டது, ரொம்ப முக்கியமானது. ஆளுநர் கூடிய ஆபீஸ் இங்க இருந்தா எடுக்கப்பட்டது. அப்ப 35 சட்டம் ரொம்ப முக்கியம். அதுல ஒரு ஆழமான கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க கேள்வி, நாட் ஏ பார்ட் ஆஃப் த ஃபெடரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சிக்கு எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதான் நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, முகவரை பிரியாம்பிள். பிரியாம்பிள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. 42வது திருத்தம் 1976 படி பிரியாம்பிள்ல திருத்தம் செஞ்சிருக்காங்க. அப்படி திருத்தம் செய்யும் போது என்ன வார்த்தையில இருந்து என்ன வார்த்தை மாறிச்சு? அப்போ யூனிட்டி ஆஃப் த நேஷன்ல இருந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் மாறிச்சு. அப்ப 2மே இருக்கு. ஆன்சர் ஏ அண்ட் பி. ஒருமைப்பாடு இந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது. சோசியலிஸ்ட், செக்குலர், ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தைகள் 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
1976 படி சேர்க்கப்பட்டது 3 வார்த்தைகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரியாம்பல் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது 42வது படி. பிரியாம்பல் என்பது கான்செப்ட் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாடிடமிருந்து எடுக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவையில் அறிமுகம் செய்த குறிக்கோள் தீர்மானம். ஜவஹர்லால் நேரு அவையில் அறிமுகம் செஞ்ச குறிக்கோள் தீர்மானம். அப்ப ஜவஹர்லால் நேரு அவையில 13 டிசம்பர் 1946. அவைனா என்ன அவை? அரசியலமைப்பு நிர்ணய சபை. அந்த சபையில அறிமுகம் செஞ்சது குறிக்கோள் தீர்மானம், இங்கிலீஷ்ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாம் ஏற்றுக்கொண்டது 22 ஜனவரி 1947. இதெல்லாம் நம்ம கூடுதல் தகவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரியாம்பல் ஒரே ஒரு முறை திருத்தம், அது 42, 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. அப்போ ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் அவையில் அறிமுகப்படுத்தினார். அதுதான் என்ன ஆச்சு உங்களுக்கு? 22 ஜனவரி 1947 அவையில இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதா? அப்போ பிரியாம்பல் இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதற்கு அழகான ஆன்சர் ஏ அண்ட் பி. அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. மேட்ச் ரொம்ப ஈஸி. பொறுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்னோ இல்ல ரெண்டோ தெரிஞ்சா முடிச்சு போச்சு. தார் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது? மாநில மறுசீரமைப்பு. அப்ப மாநில மறுசீரமைப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தார் கமிட்டி 3. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3 அது தெரிஞ்சுட்டாவே ஆன்சர் போட்டுக்கலாம். தார் கமிட்டி உருவானது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஜூன் மாசம் உருவாச்சு, 1948 உருவாச்சு. ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது டிசம்பர் 1948 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. மாநிலத்தை மொழி வாரியாக பிரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால மாநில மறுசீரமைப்பு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கடுத்து ஒண்ணு தெரிஞ்சிச்சு, மண்டல் கமிஷன் 27% இடஒதுக்கீடு ஓபிசிக்கு வழங்கப்பட்டது, அது தெரியும். அப்புறம் சர்தார் சொரன் சிங் கமிட்டி எதுக்காக உருவாக்கப்பட்டது? டியூட்டிஸ், அது எல்லாருக்குமே தெரியும். அசோக் மெஹ்தா கமிட்டி பஞ்சாயத்துக்காக உருவாக்கப்பட்டது. சொரன் சிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது 1976. அசோக் மெஹ்தா கமிட்டி 1977. அப்ப எல்லாம் என்ன பண்ணோம்? அடிஷன் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் ஆன் பண்ணிக்கணும். அப்ப அழகா பாருங்க, இருக்கக்கூடியது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்தையும் படிக்கணும். எல்லாத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்மளுக்கு பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அப்ப இப்படியும் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அடுத்து பார்க்கலாம் வாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல எது கிடையாது? ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம புக்ல கிடையாது. அது பகுதி 4 கேபிட்டல் ஏல சேர்க்கப்பட்டது. கேபிட்டல் ஏன்னு வந்திருக்கு. அப்ப திருத்தம் 42வது திருத்தம் 1976. எந்த நாடிடமிருந்து எடுக்கப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், தற்போது இருக்கக்கூடிய ரஷ்யாவிடமிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ 1, 2, 3 எது இருக்கு எது இல்லைன்னு கேட்கறாங்க. அப்போ கேள்வி பார், எது கிடையாது. சரியா? அப்ப நமக்கு எது இருக்குன்னு தெரிஞ்சாதான் எது இல்லைன்னு தெரியும். பாருங்க, நேச்சுரல் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ட் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண, அது இருக்கு. டு சேஃப்கார்ட் தி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அப்ப அது இருக்கு. இன்டர்நேஷனல் பீஸ், அது கிடையாது. அப்போ 3வது கிடையாது. அப்ப 3வது மட்டும் என்ன பண்ணா போதும்? இல்லைன்னு நம்ம மார்க் பண்ணா போதும். அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம கேள்விகள் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோத தெரிஞ்சுக்கணும். அப்போ 10+1 கடைசியா சேர்க்கப்பட்டது. ஆர்டிகல் டியூட்டிஸ பத்தி சொல்லக்கூடியதெல்லாம் 51 கேபிட்டல் ஏ. அதுல நம்ம போடும்போது ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சின்னு போட்டுக்கிட்டு போனோம். 11 டியூட்டிஸ் இருக்கு. கடைசியா சேர்த்தது ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏல கே. பெற்றோர் அல்லது பாதுகாவலர் குழந்தை 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும், அது அவர்களின் கடமை. கடைசியா சேர்க்கப்பட்டது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். கடைசியா சேர்த்திருக்காங்கன்னு இருக்கேன். அப்ப கடைசியா சேர்த்திருக்காங்கன்னா எப்ப சேர்த்தாங்கன்னா 86வது திருத்தம் 2002 சேர்க்கப்பட்டது. ஒரு கேள்வியை பார்க்கிறோம், பதில பார்க்கிறோம், கூடுதல் தகவலை என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம அடிஷனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க. எது சரியானது? எது சரியான கேள்வி? யூகேவில் இருந்துதான் நம்ம ஈரவை முறை எடுத்தோம், அது கரெக்ட். இண்டிபெண்டன்ஸ் ஜுடிஷியரி அப்ப எதுங்க எடுக்கப்பட்டது? அமெரிக்காவிடம் இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப சரியான பதில் அமெரிக்கா, யுஎஸ்ஏ. அதுக்கடுத்து பாருங்க, 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டம் ரஷ்யால இருந்து எடுத்தோம். அப்ப ஆஸ்திரேலியா இருக்கு. அப்ப இது தப்பு, ரஷ்யாவில இருந்து எடுக்கப்பட்டது. அப்ப 2, 3 தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. எது கரெக்ட்னு கேக்குறாங்க. 4வது வருங்க, the removal of Supreme Court and High Court judge, அமெரிக்கா. அப்ப அது கரெக்ட்.
அப்ப ஆன்சர் 1 and 4 கரெக்ட். கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க முதல்ல ஷேட் அவுட் பண்ணிக்கோ. கேள்வியில கேட்டது ரைட் மேட்ச், அதை அண்டர்லைன் பண்ணிட்டு கரெக்டா ஆன்சர் எடுத்து போட்டா போதும். சரிங்களா? 5ஆண்டு திட்டம் ரஷ்யா, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி எங்க? அமெரிக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போல வாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துட்டு அதோட இயர் என்ன பண்ணிருக்காங்க, கால வரிசை சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் உருவானது 1965. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கார்பரேஷன் உருவானது 1976. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினரல் லிமிடெட் உருவானது 1978. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்னசைட் லிமிடெட் உருவானது 1979. இதை நம்ம வரிசை பண்ணோம் அப்படின்னா 1 4 3 2. இப்போ இதுக்கான கால வரிசை நம்ம பார்க்கணும். 1 4 3 2. எப்பவுமே ஏர் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அழகா என்ன பண்ணுங்க, சால்வ் அவுட் பண்ணுங்க. வாங்க அடுத்த क्वेश्चन போலாம். எது கரெக்ட்னு கேக்குறாங்கப்பா. எது கரெக்ட்? பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் enacted in year 1994. அப்ப இது தப்பு. பஞ்சாயத்து ராஜ் எப்போ வந்தது? 1992ல வந்தது. சட்டம் வந்தது அப்போ, நடைமுறைப்படுத்தப்பட்டு 93. சரிங்களா? நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் 24. கரெக்ட். எஸ்டாப்ளிஷ் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஆர்டிகல் 243. அப்படியே ஒண்ணு அதிகப்படுத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இது தப்பு. அப்ப 1 தப்பு, 3 தப்பு. நாலாவது பாருங்க ரிசர்வேஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி பஞ்சாயத்து ராஜ் 73வது திருத்தம், அது கரெக்ட். கேட்டிருக்க கேள்வி எது கரெக்ட்? பஞ்சாயத்து டே, அது கரெக்ட். லாஸ்ட் கரெக்ட். 2ம் 4ம் சரி. அழகா இதை மட்டும் டிக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிருங்கப்பா. எப்பவுமே நம்மளுக்கு இதான் பெஸ்ட். பாக்குறோம் டே வந்திருக்கு 24 ஏப்ரல், பஞ்சாயத்து, அது கரெக்ட்னு தெரியும். 2 எங்க இருக்கு? 2 இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இது 2 அடிச்சு விட்டுரு. 1 3ஆவதோ இல்ல 4ஆவதோ இதனா 1 பார்த்துட்டா போதும். எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் பஞ்சாயத்துல கொடுக்கக்கூடிய 73 தான், அது தெரியும். அப்ப இதை போட்டுரு. அவ்வளவுதான். டைம் சேவ் பண்ணிக்கோ. அடுத்த கேள்வி போலாமா? மணி பில்ல எது கரெக்ட்? எப்பவுமே சொல்லிட்டேன், ஸ்டேட்மெண்ட் வந்துட்டாவே நீ என்ன பண்ணா போதும், கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா படிச்சு ஆன்சர் பண்ண அவசியம் இல்லை. முதல் ஸ்டேட்மெண்ட் படி கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துரு. மணி பில்ல 4 கொடுத்துட்டு எது கரெக்ட் தான் கேள்வி. மணி பில் அப்படின்னக்கூடிய ஆர்டிகல் நம்ம முதல்ல எழுதிக்கலாம். சட்டப்பிரிவு 110. புரியுதா? அப்ப அழகா பாருங்க, மணி பில் கேன் பி ஆரிஜின் எய்தர் ஹவுஸ், எந்த அவையிலும் பண்ண முடியாது, மக்களவையில மட்டும்தான் பண்ண முடியும். இன்ட்ரோடியூஸ்டு ஒன்லி இன் லோக்சபா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆப்ஷனை பாருங்க, 1 இங்க இருக்கு. அப்ப இதை அடிச்சு விட்டுரு. இப்ப இங்க பாருங்க 2 3 4. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. எப்பவுமே மணி பில் ஆல்சோ அசைன்ட் வித் எ மணி அவுட் அண்ட் ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட தொகுப்பு நிதியில இருந்து எடுக்கப்படுது. கரெக்ட். அப்ப 4வது கரெக்ட். 4வது இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இதான் ஆன்சர். மிச்சம் இருக்கக்கூடிய 2த்தையும் நம்ம என்ன பண்ணல, படிக்கல. அழகா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், மூவ் பண்ணிட்டோம். டைம் சேவ் பண்ணிருக்கோம். 2வது பாருங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் நோ பவர் டு ரிஜெக்ட் த மணி பில். அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி கொடுத்துருக்காங்க. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் மேல போகணும், ஹவுஸ் ஆஃப் பீப்புள் கீழே வரணும். அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ லோக்சபா மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும் மணி பில்ல. ராஜ்யசபாக்கு அனுப்பி வைப்பாங்க. லோக்சபா மட்டும் தான் உருவாக்க முடியும், ராஜ்யசபாக்கு அனுப்பி வைப்பாங்க. 14 நாட்கள் மட்டும் தான் கிடங்குல இருக்கும். திரும்ப லோக்சபாக்கு வந்துடும். அப்ப திரும்ப வரும்போது ராஜ்யசபா ஏதாவது சஜஷன் கொடுத்திருந்தாங்கன்னா லோக்சபா தேவைன்னா மாத்தலாம், இல்ல மாத்தாம கூட போகலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் 3 மற்றும் 4. அழகா ஆப்ஷன் எலிமினேஷன் நம்ம என்ன பண்ணா போதும், போட்டா போதும். அடுத்து இது பாருங்க, சிட்டிசன்ஷிப். இந்த சிட்டிசன்ஷிப்ல கொடுத்துட்டு எது சரியான பேர் அப்படின்றத கேள்வி. சரிங்களா? எது சரியான பேர்? ஃபர்ஸ்ட் பாருங்க குடியுரிமையில 5 வழியில நம்ம வாங்கலாம். 5 வழியில நம்ம என்ன பண்ணலாம், குடியுரிமையை பெறலாம். 3 வழியில் குடியுரிமையை இழக்கலாம். 5 வழியில் குடியுரிமை பெறலாம்லே, அதெல்லாம் இதை கேட்டிருக்காங்க.
வம்சாவளி மூலம் ஃபர்ஸ்ட் வம்சாவளி மூலம். அப்போ a person born outside இந்தியா, இந்தியாவில இருந்து வெளியே பிறக்கக்கூடியவர் தான் கணக்கெடுப்பாங்க. 26 ஜனவரி 50 இருந்து 10 டிசம்பர் 1992 வரை. அப்ப அது கரெக்ட். அப்போ ஒண்ணு கரெக்ட் தெரிஞ்சிருச்சா? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாரு. அப்ப ஒண்ணு இங்க 2 தான் இருக்கு. அப்ப இதுல எடுத்து அடிச்சு விட்டுரு. அப்ப ஒண்ணு ஏ வரும் இல்ல பி வரும். அப்ப ஏல பில 3வது மட்டும் இருக்கு. அப்ப 3வது மட்டும் நீ செக் பண்ணிட்டா போதும். மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பார்க்க தேவையில்ல. 2வது பார்க்க தேவையில்ல. 3வது பாருங்க, citizenship by naturalization. If any territory became a part of India, the government of India specialized the person of territory who became an India. ஒண்ணும் இல்லப்பா, ஏதாவது ஒரு டெரிட்டரிய இந்தியாவோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவர்களும் இந்தியர்களே. அது கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆனா எதுக்கு வரணும்? பிரதேசங்கள் இணைப்பின் மூலம், இன்கார்பரேட்டட் ஆஃப் டாக்ஸ், அதுல வரணும். இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அதுல வரணும். ஆனா இங்க நேச்சுரலைசேஷன்ல இருக்கு, அதனால இது தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். அப்ப 2வதும் தப்பா தான் இருக்கும். 2வது பாருங்க, ஃபாரினர். அப்ப இது நேச்சுரலைசேஷன் இதோடது. ஒரு வெளிநாட்டினருக்கு 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள 22 அலுவல் மொழியில் ஏதோ ஒரு மொழி எழுதவோ பேசுவோ தெரிந்தால் அவருக்கு இந்தியாவோட குடியுரிமையை வழங்கலாம். புரியுதா? அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்படியே மாத்தி என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அவ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எது தப்புன்னு கேக்குறாங்க. அப்ப தப்பானது பாத்தீங்கன்னா 2வதும் 4வதும். 2வது உருவாகக்கூடியது ரொம்ப முக்கியமானது. 2வது பாருங்க, திருச்சபை துறை எப்ப உருவாச்சு? திருச்சபை துறை 1811 இருந்து 1818 காலகட்டம் பிட்வீன்ல தான் உருவாச்சு. புரியுதா? கடைசியா பாருங்க, த போஸ்ட் ஆஃப் சீஃப் செக்ரட்டரியேட் எப்போ உருவாச்சு அப்படின்னா 1800 உருவாச்சு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 2ம் கரெக்ட். 1ம் 3ம் கரெக்ட் தான். பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் 1800 தான் உருவாச்சு. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 1843 உருவாச்சு. அப்ப தப்பு 2வதும் 4வதும். அதுக்கு சரியான விஷயத்தை பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான துறைகள் உருவாச்சு. அதுல ஒன்னா திருச்சபை என்னாச்சு துறை உருவாச்சு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இந்த உருவான வருஷம்லாம் கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டா என்ன பண்ணோம், ஆன்சர் பண்ணி. இது ரொம்ப ஈஸி. இது லைனாவே இருந்தது. பஞ்சாயத்துல இருந்து கேட்ட கேள்வி. 243 பஞ்சாயத்து எல்லாருக்குமே தெரியும். கேபிட்டல் ஏ கிராம சபை அப்படியே நேரா இருந்தது. ஐன்னு வந்துட்டா பினான்ஸ் நேரா இருக்கு. கேன்னு வந்துட்டா எலெக்ஷன் நேரா இருக்கு. இது கோர்ட் பார் கோர்ட் இது நேரா இருக்கு. எல்லாமே அப்படியே பொறுத்து என்ன இருந்தது, நேரா இருந்தது. அப்ப இது பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி மூவ் பண்றோம் பாருங்க. காரணம் கூற்று. Prime Minister is not responsible from the appointment of ministers and allotted the work among them. அப்போ எந்த கட்சி அதிக தொகுதியை ஜெயிக்குதோ அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபரை தான் குடியரசுத் தலைவர் கூப்பிட்டு பிரதமராக என்ன பண்ணுவார், நியமனம் செய்வார். பிரைம் மினிஸ்டரோட மிக மிக முக்கியமான வேலை என்னன்னா அமைச்சர்களோட பட்டியலை, அமைச்சர்களோட லிஸ்ட ரெடி பண்றது. அப்போ அவருக்கு அதான் பொறுப்பு. அப்ப எங்க நாட்டுன்னு வந்திருக்கு, அதனால கூற்று தப்பு. காரணம் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் இஸ் லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் லோக்சபா. இப்ப சொன்னலையா அது. அப்ப இது கரெக்ட். அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி. அடுத்த கேள்வி பாருங்க, குடியுரிமை இழந்தல். இழந்தல்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. எது இழந்தல்ல கரெக்ட்? 3 வழியில் குடியுரிமை இழக்கலாம்னு சொல்லும் இல்லையா? அப்ப அதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சரியா? இங்க இப்ப பாருங்க, இந்தியன் சிட்டிசன் வாலண்டியர்லி அக்வயரிங் த சிட்டிசன் ஆஃப் அதர் கண்ட்ரி. இப்ப நான் இந்தியாவோட குடியுரிமை வச்சிருக்கேன், வேற நாட்டோட குடியுரிமையை நான் என்ன பண்ணலாம், வாங்கலாம். வாங்கும் போது வாலண்டியரா நான் என்ன பண்ணலாம், இந்தியாவோட குடியுரிமையை கொடுத்துடலாம். அப்ப இது கரெக்ட். புரியுதா? வெளிநாட்டுல அவுட் சைடு இந்தியா, வெளிநாட்டுல 7 வருஷம் கண்டினியூ பண்ணனா குடியுரிமை இழக்கப்படும். அப்ப அதுவும் கரெக்ட். வெளிநாட்டுல இல்ல எங்கேயாவது அயல்நாட்டுல, வெளிநாட்டுல எங்கேயாவது 2 வருஷம் நான் சிறையில காணப்பட்டால் ஏதோ ஒரு நாட்டுல என்னோட குடியுரிமை இழக்கப்படும். அப்ப இதுவும் கரெக்ட். 3மே கரெக்ட். அப்போ நான் வாலண்டியரா அனதர் சிட்டிசன்ஷிப் நான் என்ன பண்ணலாம், வேற நாட்டுல வாங்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வருஷம் நான் எங்கேயாவது தங்கி இருக்கேன் வெளிநாட்டுல அப்படின்னா குடியுரிமை இழக்கப்படும். அதுவும் கரெக்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க.
2 வருஷம் ஏதாவது நாட்டுல வெளிநாட்டுல ஜெயில இருந்தா என் குடியுரிமை இழக்கப்படும். அப்ப 3மே இழக்கப்படுவதுதான் இருக்கு. அப்ப 3மே கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எது கரெக்ட்னு கேக்குறாங்க. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் உருவானது 1670 கரெக்ட். சீஃப் செக்ரட்டரி போஸ்ட் இப்பதான் பார்த்தோம் 1800. அப்ப இதுவும் கரெக்ட். மேல பார்த்தோம் இல்லையா, அதேதான். மிலிட்டரி போர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ், போர்ட் ஆஃப் ரெவென்யூ இது ரெண்டும் உருவான வருஷம் 1786. புரியுதா? ரெண்டும் உருவான அதே வருஷம் தான். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, தப்பு. கரெக்ட் எதுன்னு கேக்குறாங்க, 1 and 2 கரெக்ட். தப்பானதுக்கு ஆன்சர் கரெக்டா பாத்துக்கோங்க. அப்ப கேள்விகள் இவ்வளவுதான்ப்பா. கேள்விகள் கேட்கக்கூடியது நம்மளுக்கு இவ்வளவுதான். ரொம்ப பெரிய கேள்விகள், ரொம்ப சின்ன சின்ன கேள்விகள் தான் கேட்பாங்க. கரெக்டா என்ன பண்ணணும், நம்ம மேலாப்ல இருக்குது அழகா படிச்சுட்டா போதுமானது. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் டீல்ஸ் த, அப்ப வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய, இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான, வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய என்னது, விருப்பம் உரிமை பணி தொடர்பா இருக்கக்கூடிய பிரிவு என்ன? அப்போ 111 அழகா செக்ஷன்ஸ் ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1904 அதுல இருக்கக்கூடிய ஹெட்டிங்க மட்டும் படிச்சா போதும். ஹெட்டிங்ல இருந்து எடுத்த கேள்வி இது, சரியா? ஹெட்டிங்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள், சரியா? அழகா இதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், போட்டுடலாம். அப்ப தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட நல்லா பிடிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் ஓட குவாலிபிகேஷன்ல எது கரெக்ட்? அப்ப வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், அது கரெக்ட். ராஜ்யசபால உறுப்பினராக கூடிய தகுதியை பெற்று இருக்கணும். ஆனா இங்க லோக்சபா அப்படின்னு கொடுத்துட்டா அப்ப 3வது தப்பு. அப்ப ஆன்சர் 1, 2 கரெக்ட். அப்போ கேள்விகள் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய முறையில தான் காணப்படுது. பட் நம்மளுக்கு கேள்விக்கான கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது நியூலி ஸ்டேட்ட கேட்கறான், இது ரொம்ப ஈஸி. பஞ்சாப் ஹரியானா எல்லாருக்குமே நல்லா தெரியும். பஞ்சாப் ஹரியானா, அப்ப ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், அழகா ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் குஜராத் என்னது, பம்பாய், அப்ப அழகா எல்லாருக்கும் தெரியும். சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ், எங்கெங்க இருந்து என்னெல்லாம் அழகா பிரிக்கப்படுதுன்னு தெரியும். பேசிக் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஸ்டேட்ல இருந்து 15வது ஸ்டேட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. 15ல இருந்து 28 வரைக்கும் எப்பப்பெல்லாம் உருவாச்சு, ஏதாவது அமெண்ட்மெண்ட் இருந்தா கரெக்டா என்ன பண்ணிக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப கேள்விகள் கேட்கக்கூடியது ரொம்ப எளிய முறையில தான். அதை நம்ம என்ன பண்ண போதும், அழகா படிச்சுக்கணும். இந்த கொஸ்டினை பாருங்க. சட்டப்பிரிவு 253 கீழ் என்ன சட்டம் எனாக்ட் ஆச்சு? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 1995. இந்த ஒரு கேள்வி ரொம்ப கடினமானது. கேள்வி மேலாப்புலதான் இருக்க மாதிரி தெரியும், ஆனா கேள்வி ஆழமானது. ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு சட்டங்கள் ஆட் பண்ணிருப்போம் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா படிச்சுக்கணும். அப்போ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. குரூப் 2 and 2A கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம விட பார்த்திருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைய பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.